அறிவியல் விசித்திரங்கள் சயின்ஸ் மிஸ்ட்ரீஸ் என்பது இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத அல்லது விளக்கப்படாத அறிவியல் நிகழ்வுகள் மற்றும் கேள்விகளை குறிக்கிறது. இவை அறிவியலாளர்களுக்கு சவால்களை விடுகின்றன மற்றும் புதிய ஆராய்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்குகின்றன. சில பிரபலமான அறிவியல் விசித்திரங்கள். 1. டார்க் மேட்டர் மற்றும் டார்க் எனர்ஜி. பிரபஞ்சத்தின் 85% பருப்பொருள் டார்க் மேட்டர் என்று அழைக்கப்படும் கண்ணுக்கு தெரியாத பொருளாலானது. இது ஒளியை உமிழ்வதோ ஈர்ப்பதோ இல்லை, ஆனால் ஈர்ப்பு விசையை மட்டும் செலுத்துகிறது. டார்க் எனர்ஜி 68% பிரபஞ்சம். பிரபஞ்சத்தின் விரிவாக்கத்தை துரிதப்படுத்துகிறது, ஆனால் இதன் தன்மை இன்னும் புரியவில்லை. பிக் பேங். பிக் பேங் முன் என்ன நடந்தது? பிக் பேங் கோட்பாட்டின்படி பிரபஞ்சம் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஒரு வெப்பமான அடர்ந்த நிலையிலிருந்து தொடங்கியது. ஆனால் அதற்கு முன் என்ன இருந்தது என்ற கேள்விக்கு இன்னும் தெளிவான பதில் இல்லை. 3ஆம் உயிரின் தோற்றம், ஒரிஜின் ஆஃப் லைஃப். உயிரணுக்கள் எவ்வாறு உருவாகின? RNA, DNA மற்றும் புரதங்கள் எப்படி ஒன்றிணைந்து முதல் உயிரினத்தை உருவாக்கின? இது இன்னும் ஒரு விடுவிக்கப்படாத புதிர். 4ஆம் குவாண்டம் ஈர்ப்பு, குவாண்டம் கிராவிட்டி மற்றும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆகியவற்றை ஒன்றிணைக்கும் ஒரு கோட்பாடு இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒருங்கிணைந்த கோட்பாடு, தியரி ஆஃப் எவ்ரி, அறிவியலின் புனித கிரால் ஆகும். 5வது ஃபெர்மி முரண்பாடு, ஃபெர்மி பரடாக்ஸ். பிரபஞ்சம் மிகப்பெரியது மற்றும் பல பூமி போன்ற கிரகங்கள் உள்ளன. அப்படியானால் வெளிக்கடத்தத்தினர் எங்கே? இங்கு வெளியினர் உள்ளனரா என்று ஃபெர்மி கேள்வி எழுப்பினார். இதற்கு இன்னும் உறுதியான பதில் இல்லை. 6ஆம் ரூபிக் கேட்ச் அன்ரூ எஃபெக்ட். இது குவாண்டம் புலக் கோட்பாட்டின் ஒரு வினோதமான நிகழ்வு. ஒரு முடுக்கப்பட்ட பார்வையாளர், அக்செலரேட் பார்வையாளர், வெற்றிடத்தில் வெப்பத்தை உணர்கிறார், ஆனால் முடுக்கமில்லாதவர் அதை உணரவில்லை. இது இன்னும் சோதனை ரீதியாக உறுதிப்படுத்தப்படவில்லை. 7ஆம் டைம் டிராவல். ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாடு நேரத்தை வளைக்க முடியும் என்று கூறுகிறது. ஆனால் நிஜத்தில் நேரப்பயணம் சாத்தியமா? காலக்கண்ணி, வார்ம்ஹோல்ஸ் மற்றும் ஒரு திசை நேரப்பயணம், டைம் டிலேஷன் பற்றிய ஆராய்ச்சிகள் தொடர்கின்றன. 8வது உணர்வு, கவுன்ஷஸ்னஸ். மனித மூளையில் உணர்வு எவ்வாறு உருவாகிறது? இது ஒரு தத்துவம் சார் மற்றும் அறிவியல் புதிராகும். கடின பிரச்சினை, ஹார்ட் ப்ராப்ளம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் என்று தத்துவஞானி டேவிட் சால்மர் இதை அழைக்கிறார். முடிவு, இந்த விசித்திரங்கள் அறிவியலை மேலும் ஆழமாக ஆராய உதவுகின்றன. ஒவ்வொரு புதிரும் ஒரு புதிய கண்டுபிடிப்புக்கான வாய்ப்பை வழங்குகிறது. எதிர்காலத்தில் இவை தீர்க்கப்படலாம் அல்லது புதிய கேள்விகளை உருவாக்கலாம்.